அந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கு மேடைக்கிற சம்மந்தம் இருக்கு. அவரு கூலிக்கு மாடிக்கிறாரு. அம்மா உணவகம் இருக்குல்ல, அது அப்பா உணவு மாத்திரக்கான ஒரு முயற்சி கூட இது இருக்கலாம். இருக்க கழுத்து போறதுக்கு கோடி பேர் இருக்கான். கூலிக்கு மாடிக்கிறதுக்கு அவரு கழுத்து வாங்க முடியாது. அவனு கேட்கறான், டக்குன்னு அடிக்கிறிய. அவர் ஒரு மிலிட்ரி மேனு. அவர் அடிச்சு ரோட்டை தரன்னு இழுத்துட்டு வரீங்க. இதே அதை வீடியோ எடுத்து அவள் போட்டிங்களா? எல்லா சேனும் போட்டாங்களா சார் வீடியோ எடுத்து? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஆட்களா சார்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணவன தான் இந்த மாதிரி அரசு இழுத்து போய் வீடியோ போட்டால் நாலு திருந்துவான். அர்ஜென்டா உடனே அவர் தீவிரவாதி, அவர் தேச துரோகி, அந்த மாதிரி ரேஞ்சுனா உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னா நீங்க அவரை திரும்பி அரெஸ்ட் பண்ணணும். அரசு பள்ளியில 2 மணிங்கிறிய, தனியார் பள்ளியில நீ பணம் கட்டினா 3 மணி கத்துக்குங்கிறிய, இங்க இலவசமா கத்துக்கிறதுக்கு நீங்க 2 மணி கத்துக்கிறீங்க. என்ன புரியல உங்களுக்கு? அரசு பள்ளியில மட்டும்தான் அவங்க குறி வைக்கிறாங்க. மும்மொழி கொள்கை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இப்போ நீங்களும் ஒரு கட்சியில இருக்கீங்க, நீங்களும் ரொம்ப நாளா பேசாம இருக்கீங்க. இல்ல, இப்ப மும்மொழி கொள்கைங்கிறது இவங்க இப்ப அரசு பள்ளியில மட்டும்தான் அவங்க குறி வைக்கிறாங்க. மற்ற ஸ்கூல் இல்லையா? அங்கே படிக்கிறவங்களா தமிழ் மாணவர்கள் இல்லையா? அந்த ஸ்கூல்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா? சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மற்ற தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும், இதில் எந்த மண்ணில் இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு இருக்க எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாய படம் இருக்கணும். தமிழ் கட்டாய படம். ஹிந்தி விரும்பினா படிக்கிறாங்க, படிக்காட்டா போகிறாங்க. புரியல. தமிழ் என்ன கவனம் செலுத்துகிறோம்? முதல்ல தமிழக அரசாக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு பையனை கூப்பிட்டு தமிழ்ல பேசுறானா, தமிழ்ல எழுதுறானா எழுத தெரியல, தமிழ்ல படுறானா படிக்க தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டு லட்சத்தை தமிழ் மாணவர்கள் லட்சம் இன்னைக்கு இங்க எப்படி இருக்கு? இதுல போய் இந்திய எதிர்ப்போம், இந்திய துரத்துவோம், இந்திய தார் வச்சு பூசுவோம். இதனால தமிழ் வளர்ந்துருமா? நீங்க என்ன சொல்றாங்க? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன வழி? முதல்ல ஹிந்தி வந்தா தான் தமிழ் அழியணுமா? இப்ப எத்தனை இன்னைக்கு 40% குழந்தைங்க, தமிழ் குழந்தைகளுக்கு இன்னைக்கு தமிழ் பேசுறதை தவிர தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல போய் குழந்தை சேர்க்கிறோம்னா அவங்க விருப்ப பாடத்துல ஹிந்தி இருக்கு, விருப்ப பாடத்துல தெலுங்கு இருக்கு, விருப்ப பாடத்துல மலையாளம் இருக்கு. அது ஓகே, ஏன்னா அது வேற்று மொழிகள், வேறு மாநில மொழிகள். ஆனா தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி போன்ற தனியார் ஸ்கூல்ல விருப்ப படத்துல தமிழ் இருக்குங்கிறது மிக வேதனையான விஷயம். தமிழ் விருப்ப படத்துல இருக்கணும். தமிழ்நாட்டுல கட்டாய படம் இருக்கும்ல, அதுக்கு யார் குரல் கொடுக்குறா? எந்த அரசு குரல் கொடுக்குறா? நான் கட்சி சார்பாக பேசல, எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசும் சொல்றேன். தமிழ்நாட்டில் தமிழ் அழிஞ்சுக்கு இருக்கு. தமிழ் குழந்தைங்க சரியா இன்னைக்கு பேச தெரியல, பேசுறாங்க, எழுத தெரியல, படிக்க தெரியல. ஒரு சிபிஎஸ்சிக்குள்ள போய் ஒரு தமிழ் தாய் தாப்ப குழந்தை சேர்க்க போறாங்க. அப்ப லிஸ்ட் வைக்கிறாங்க. விருப்ப பாடத்துல என்னன்னா ஹிந்தி இருக்கு, தமிழ் இருக்கு. எது வேணும் அப்படிங்கும்போது அந்த தமிழ் தாய் தகப்புன்னு என்ன பண்றாங்க? நம்ம வீட்டுல தான் தமிழ் இருக்கு, குழந்தை வீட்டு தமிழ் பேச போகுது, இங்க கத்துக்கிற இந்திய கத்திக்கட்டும் அப்படின்ட்டு ஹிந்திய சேர்த்துறாங்க. ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, சேர்த்து விட்டாங்க. அந்த 3 வருஷத்துல அந்த குழந்தை ஹிந்தி பேசுது, ஹிந்தி எழுதுது, ஹிந்தி படிக்குது. ஆனா தமிழ் பேச மட்டும் செய்யறாங்க. வீட்டுல தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. எங்க அழியுது இப்போ? பேரண்ட்ஸ் அந்நியாயம். விருப்பத்தில் ஹிந்தி இருக்கிறதுனால தமிழ் இருக்கிறதுனால அவங்க ஹிந்தியை செலக்ட் பண்றாங்க. தமிழை விருப்பப்படுத்த வைக்கிறீங்க. அவங்க ஹிந்தி படிச்சா படிக்கிறாங்க, படிக்காட்டா போறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் சரி, அது தேசிய ஸ்கூலா இருக்கட்டும், சிபிஎஸ்சியா இருக்கட்டும், தனியார் ஸ்கூலா இருக்கட்டும், அரசு பள்ளிகளா இருக்கட்டும், இங்க எல்லாரும் கட்டாயமா தமிழ் பாடம் இருக்க வேண்டும். சமூக தர்மம், சமூக நீதி எல்லாத்தையும் நான் ஒன்னா பாக்குறோம், சமமா பாக்குறோம்னா அப்புறம் இந்த மாணவர்கள் மட்டும் என்ன? நீங்க சிபிஎஸ்சி மாணவர்கள், அரசு மாணவர்கள் ஏன் பிரிக்கிறீங்க? கொள்கை ஒண்ணா வைங்க. நீங்க மும்மொழி கொள்கை வேணாம்னா ஓகே, நான் ஒத்துக்கிறோம். இருமொழி கொள்கை இருக்கட்டும். ஆனா அனைத்து பள்ளிகளும் ஒரே கொள்கையா இருக்கணும். சம தர்மம்னா அதுதான். நீங்க சமூக நீதினா அதுதான். அனைத்து பள்ளிகளிலும், அரசு பள்ளிகளிலும் அதே கொள்கை இருக்க வேண்டும், சிபிஎஸ்சியும் அதே கொள்கை இருக்க வேண்டும். அதுக்கு ஓகேனா இந்த பேச சொல்லுங்க. சிபிஎஸ்சிக்கு பணம் கட்டினா நாங்க மும்மொழி கத்துக்கிறோம், இலவசமா நாங்க இருமொழி கத்துக்கணும்னா ஏழைக்குள்ள இழிச்ச வாங்கிக்கல. கொள்கைனா ஒன்னா தான் சேர்க்கணும். ஒரு அரசோட கொள்கைனா அது ஏழைக்கு ஒண்ணு, பணக்காரன் ஒண்ணு இருக்கக்கூடாது, தனியாருக்கு ஒண்ணு, அரசு பணி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்னா வைங்க. இது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இல்ல. உங்களுக்கு என்ன கொள்கை ஓகேயோ அது அனைத்து பள்ளிகளும் ஒரே மாதிரி இருக்கும் சார். எல்லாம் சொல்றீங்க சார், ஓகே. ஆனா இந்தி திணிப்பு தான் சார் மென்ஷன் பண்றாங்க. இந்தியை திணிக்கிறீங்கன்றாங்க. இந்த போஜ்பூரி மசாலா பூரி வாங்குறதுக்காக ஹிந்தி கத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. கத்துக்க வேணாம் சார், கத்துக்கணும். ஆசிரியர்
நான் வந்து ஹிந்தி கற்றுக்க அந்த பிரச்சனைக்கே வரல. எனக்கு தமிழ் முக்கியம். நான் தமிழ்நாட்டு உள்ள ஒரு தமிழன். எனக்கு தமிழ் முக்கியம். நீங்க ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டா அனைத்து ஏழை பணக்காரன் பாவுடு இல்லாமல் ஒரே மாதிரி வைங்க, நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு அலௌன்ஸ் பண்ணுங்க. அரசு பள்ளியில் என்ன கொள்கையோ அதுதான் தனியார் பள்ளிகளும் அலௌன்ஸ் பண்ணி சொல்லுங்க. அனைத்து மாணவர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே கொள்கை அலௌன்ஸ் பண்ணுங்க, நாங்கள் ஒத்துக்கிறேன் சார். அப்ப நீங்க அரசு பள்ளி தரம் தாழ்ந்து இருக்குன்றீங்களா? ஏன் தரம் இல்லாம இருக்குன்றீங்களா? தரம் இல்லை, நான் மொழி வேற தரம் வேற சார். நீங்க அரசு பள்ளியில் வந்துட்டு 2 மணிங்கிறிய, தனியார் பள்ளியில நீ பணம் கட்டினா 3 மணி கத்துக்குங்கிறிய. இங்க இலவசமா கத்துக்கிறதுக்கு நீங்க 2 மணியும் கத்துக்கிறீங்க. என்ன புரியல உங்களுக்கு? நீங்க இலவசமா கத்துக் கொடுக்குறது அரசு கடமை. அரசு கடமை. இலவச கல்வியில எந்த அளவுக்கு அவங்களுக்கு வளர்த்து விடணுமோ, எந்த அளவுக்கு அறிவு வளர்க்கணுமோ அது அரசோட கடமை. நீங்க இலவச கல்வியே அரசு பள்ளியில வந்து நீங்க கண்டிஷன் போறீங்க. அங்கே கொள்கை வருது உங்களுக்கு. சிபிஎஸ்ல உங்களுக்கு கொள்கை இல்ல. உங்களுக்கு கொள்கை இருக்கா இல்லையா? நான் வந்து ஹிந்தி வேணும் சொல்லவே இல்லை. அரசு ஒரு கொள்கை எடுத்தா, இந்த அரசா இருக்கட்டும், எந்த அரசா இருக்கட்டும், ஏடிஎம் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எந்த அரசா இருக்கட்டும், ஒரு மாணவருக்கான கொள்கை அப்படின்னா அது ஒரே மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்க அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் வேறுபாடு பார்க்காதீங்க. இருமொழி கொள்கை நான் ஒத்துக்கிறோம். ஆனா அனைத்து பள்ளிகளும் இருக்கணும். அதுக்கு அரசு ஆவணம் செய்யணும். ஆனா உங்களை மாதிரி ஒரு இயக்குனர் சீமான் இப்ப வந்து கட்சி தலைவரா ஆயிட்டாரு. ஆனா வந்து அவங்க வீட்டுல வந்து நோட்டீஸ் விட்டு போனது, அப்புறம் வந்து போலீஸ் வந்து அராஜகம் பண்ணது, அடிச்ச விஷயம் எல்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து வழக்கு வந்து அண்ணன் சீமான் மீது வழக்கு. அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது இதுக்கப்புறம் நீதிமன்றம் சொல்லும். வழக்கு அவர் மேலதான். நீங்க அரெஸ்ட் பண்றா இருந்தா உடனே அப்படியே அர்ஜென்ட்டா அவரு அரெஸ்ட் பண்றா இருந்தா நீங்க எங்க ஓசூர்ல இங்க பிரச்சாரத்துல இருந்தார்ல, பொதுக்கூட்டத்துல இருந்தார்ல, நீங்க அங்கேயும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவு அர்ஜென்ட்டா உடனே அவர் தீவிரவாதி, அவர் வந்து தேச துரோகி அந்த மாதிரி ரேஞ்சுனா உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னா நீங்க அவரை திரும்பி அரெஸ்ட் பண்ணணும். வீட்டுக்கு போறீங்க, ஓகே, அது ஒட்டிங்க, ஓகே, ஒட்டிங்க முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் படிச்சாங்களா கிழிச்சாங்களா முடியல, ஒட்டுனது உங்க கடமை முடிஞ்சு. அதே மீறி அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க வீட்டுல போயிட்டு அதை நான் வீடியோ பார்க்குறோம், கேட்டை தட்டுறாங்க, ஓப்பன் ஆகுது. அவர் என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டார். உடனே அடி விழுது. என்ன போலீஸ் விட என்ன சார்? ஒரு செக்யூரிட்டி என் வீட்லயே ஒரு செக்யூரிட்டி இருந்தாருன்னா போலீஸ் வந்தா என்ன விஷயம் தான் கேட்பாங்க. நீங்க விஷயம் சொல்லணும். யாரா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒருத்தன் வீட்டுக்கு இருந்து அத்துமீறி போறதுக்கு ரூல்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கேட்குறான், டக்குன்னு அடிக்கிறிய. அவர் ஒரு மிலிட்ரி மேனு, அவர் அடிச்சு ரோட்டை தரன்னு எடுத்துட்டு வரீங்க. இதே அதை வீடியோ எடுத்து அவள் போட்டிங்களா? எல்லா சேனும் போட்டாங்களா சார் வீடியோ எடுத்து? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ண உடனே தான் இந்த மாதிரி அரசு இழுத்து போய் வீடியோ போட்டால் நாலு திருந்துவான். அவனை அதை பண்ணுங்க. பொள்ளாச்சி பண்ணாங்கல்ல, அவன் ரோடு அடிச்சு இழுத்து கொண்டு வேலை ஏற்றுங்க. அதை வீடியோ எடுத்து ஒவ்வொரு சேனலுக்கும் போடுங்க. அப்போ 4 பேர் இந்த மாதிரி என்ன உள்ள திருந்துவான். ஒரு மிலிட்ரி மேன் அடிச்சு இழுக்கிறிய. இங்கே பலாத்துங்க பண்ண கற்பழிச்சவன் இவெல்லாம் எப்படி அரசு தெரிய மாட்டேங்குது. அது வீடியோ வர மாட்டேங்குது. முதல்ல இந்த ரேப் பண்ண கற்பழிக்கிறவனை ரோட்ல அடிச்சு நாயமல் இழுத்து போய் அதை வீடியோ எடுத்து போடுறதான் ஒருத்து. ஆனா காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா கொச்சை வார்த்தை பேசுறாங்க. காவல்துறை எல்லாரும் அவங்க சம்பந்தப்பட்ட ஆளு கொச்சை வார்த்தை அசிங்கமான வார்த்தை பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, காவல்துறை தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு இது மாதிரி அவர் என்ன தாக்க வந்தாரு, கொலை முயற்சி பண்ண வந்தாரு போட்டிருக்காங்க. நாடகத்தை நிறைய பார்த்தாச்சு. போலீஸ்காரங்க வந்து ஒருத்தர் என்கவுண்டர் போறதுக்கு அதுக்கான நாடகம் நிறைய பார்த்தாச்சு. இதுல மக்களுக்கு வந்து முன்ன மாதிரிலாம் ஏமாத்திக்க முடியாது. இன்னைக்கு கரண்ட்ல வீடியோ எடுத்து படிச்சு வீடியோ பார்க்குற யாருமே அந்த மிலிட்ரி மேனு அந்த செக்யூரிட்டி பேர் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுறதுக்கு டைம் கொடுக்கல. ஒரு கதவு தட்டிகிட்டே இருந்து ரொம்ப நேரம் திறக்கல, டைம் எடுக்கிறாங்க, கதவு தட்டுறாங்க, திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஏறி குச்சி போகும்போது ஒருத்தர் தடுத்தானா அடிக்கலாம். நீ கதை 2 தட்டு தட்டும் போதே திறந்துடாப்ல, நியாயம் தானே? அந்த வீட்டில் சீமானோட ஒய்ஃப் இருக்காங்களே, அத்தனை பேர் இருக்காங்களே, நீ எதுக்கு இதை ரோட்ல ஒட்டுறீங்க? அதை சம்மன் ஆள் இல்லாத ஒட்டுவாங்க. ஆள் இருக்கும்போது சம்மனை கொடுத்துட்டு போங்க. சம்மன் யாருக்கு? தெருவில் போகிறாங்க அங்கே குப்பை விடுறவங்களுக்கும் ரோடு வேலை பார்க்குறவங்களுக்கும் போஸ்ட்மேனுக்குமா அது அந்த இது ஒட்டி வச்சிருக்கீங்க. அது சீமான் அவருக்கு கன்வியானால தானே, ஒய்ஃப் இருக்காங்க, கொடுக்கணும். ஒட்டியாச்சு, ஓகே, அவன் கிளிக்கிறான் அடுத்த விஷயம். நீங்கள் சம்மன் ஒட்டி அவங்க படிச்சாங்களா படிக்கலையா கிழிச்சா அது இல்லை. சம்மன் ஒட்டி அவர் ஆஜராகட்டா தான் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். சம்மனை கிளிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கல. நாங்கள் சம்மன் ஒட்டியாச்சு, போட்டோ எடுத்தீங்களா? நீங்கள் சம்மனுக்கு அவங்க பதிலளிக்காம அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அதை மதிக்காம இருந்து அப்படின்னா யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். சம்மனை ஒட்டி கிளிக்கிறதுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க?
அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் சார்? யார் வீட்டுக்கும் போய் சம்மன் விட்டுட்டு இன்னொரு குளிச்சுட்டு உடனே அரெஸ்ட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி இது வந்து நீதிமன்றம் சொல்லி பண்ணியிருந்தாலும் சரி, போலீஸுக்காரங்க அவங்களா பண்ணியிருந்தாலும் சரி, இது வந்து அரசு தான் பாதிக்கும். இதுக்கு அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட இது அரசு தான் பாதிக்கும். போலீஸ் அவங்க டியூட்டி செஞ்சுருக்கட்டும். இன்னும் யார் திட்டுறாங்க? அவர் சீமான் யார் சொல்கிறாரு? கலைஞர் வந்து என்னை பலமுறை ஜெயிலில் போட்டார், தலைவராகிட்டாரு. இவங்க சிஎம் ஆக்க விட மாட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அவங்க அரசு பண்ணுவாங்க. சட்டம் தன் கடமை செஞ்சாலும் அரசு மேலே சொல்லி அவங்க அரசு செய்ய ஆரம்பிப்பாங்க. சார் தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியும் திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாரு. அது கூட வாட் ப்ரோ ஒய் ப்ரோலாம் வந்து ஒரு கிண்டல் பண்ணுறாரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து நீங்களும் பிஜேபியில் ஒரு மெம்பர். இல்லை இப்போ ஒவ்வொரு தலைவருக்கும் செயல் இருக்கு. இப்போ கலைஞர் வந்து என் உடன்பிறப்புலேம்பாரு, எம்ஜிஆர் வந்து என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிம்பாரு, சீமான் அவர்கள் வாய்ப்பில்ல ராஜா அப்படிங்கிறாருல. அது மாதிரி இவர் வந்து வாட் ப்ரோ அப்படிங்கிறது. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். நாம இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய கொள்கை என்ன, எதை நோக்கி போகிறாங்க, அதான் விமர்சனம் பண்ணணும். விஜய் சார் அந்த மேடையில் யாரும் உட்காரக்கலாம். தமிழர்கள் வந்து யாரும் உட்கார வச்சுக்கலாம். உங்கள் ரசிகர்களை உட்கார வைக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ரசிகர்காரன்ல அவனு கூட மேலே உட்கார வச்சுக்கலாம். அந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கு மேடைக்கிற சம்மந்தம் இருக்குது. அவர் கூலிக்கு மாடிக்கிறார். போன எலெக்ஷனில் டிஎம் கிட்ட பணத்தை வாங்கி வேலை செஞ்சார். இப்போ இங்கே வேலை செஞ்சுருக்காரு. அவர் அரசியல் அது ஒரு போஸ்ட் விட்டுவாங்கல்ல, போஸ்ட் விட்டு நம்ம பணம் வாங்குறாங்கல்ல, அதுவும் சார் நம்ம தொண்டர் அதுவும் வாங்க மாட்டாங்க. டிஎம்கேருக்கும் ஏடிஎம்கேருக்கும் சில போஸ்ட் விட்டுங்க அதுவும் பண்ண மாட்டாங்க. சிலர் ஏடிஎம்கே போஸ்ட் ஓட்டுவான், அங்கே காசு வாங்கிக்குவான். இங்கே டிஎம்கே போஸ்ட் ஓட்டுவான், அங்கே காசு. இப்போ ஒரு இது இருக்குது, இந்த கொடியெல்லாம் இருக்குல்ல, அது ஒரே ஆள்கிட்ட இப்போ இருக்கான். ஏடிஎம்கே மீட்டிங்னா அவன் தான் அந்த ஏடிஎம்கே கொடியை கட்டி ஜெயலலிதாவுக்கு எடப்பாடிக்கெல்லாம் பேனர் வைப்போல. அப்புறம் அதே டிஎம்கே மீட்டிங் எடுக்கும், அவன்கிட்ட பணம் கொடுப்பாங்க. அவன் டிஎம்கே கொடியை கொண்டு வந்து கட்டி போஸ்ட் ஒட்டி பணம் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் ஒரு கட்சியில் பணத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறவர். அவருக்கும் நம்ம தமிழ்நாடு கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இன்னொன்று, நம்ம இந்தி எதிர்ப்பு நாங்கள் வந்து மும்மொழிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்காரனை உட்கார வைக்கிறதும் தப்பு. அது வந்து விஜய் சார் மேலே, விஜய் சாருக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை சார். உங்களுக்கு உங்கள் தொண்டர் இருக்காங்க, நீங்கள் கரெக்டாக அழகாக பேசி கொள்கை சொன்னாலே செல்வாக்கு பெருகும் சார். அவ்வளவு பெரிய பிராண்ட் விஜய், அவர் நடிகர். ஆனா வந்து அவர் மேல தோல் மேல கை போட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து சைன் போட சொல்றாங்க. அது சைன் போட வேணாம் மாட்டேன்னு இது பண்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க மும்மொழி கொள்கை கைது பண்ணா அவருக்கும் மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, மத்த எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் அரசியல்வாதி இல்ல சார். அவர் வந்து விஜய் கட்சியோட மெம்பரோ சார். அவர் வந்து அவங்க ஸ்டேட்ல அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, சரிங்களா? தொடங்கி தோத்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவரையும் கழுத்து போடணும், அவரையும் கழுத்து போட சொல்லணும். அவர் கழுத்து போட சொல்றது தப்பு. இங்க உங்களுக்கு விஜய் சாருக்காக கழுத்து போறதுக்கு கோடி பேர் இருக்கான். கூலிக்கு மாடிக்கிறதுக்கு அவர் கழுத்து வாங்க முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ வந்து அவரை வந்து தலைவர் சொல்ல வேணாம் அப்பான்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவர் அவருடைய விருப்பம். அது அவர் அப்பான்னு சொல்றது, நம்ம பையனே வந்து தலைவர் தான் கூப்பிடுவாரு, ஆனா மக்களை மட்டும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு. அது அப்படிதான். இல்ல கலைஞர் அவர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர் வந்து இது வரைக்கும் அப்பான்னு சொன்னதில்லை. இது வரைக்கும் நம்ம வந்து வெளியில கேட்டதே இல்லை. தலைவரே சொல்லுவார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம தலைவர்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆனால் அது வந்து அரசியல் நாகரிகம். மேடையில் வந்து இருக்கும்போது அப்பா பையன் உறவுலாம் இருக்கக்கூடாது. அங்கே தலைவர் தான். அதெல்லாம் கரெக்டு தான். இது வந்து எனக்கு என்னமோ இந்த அம்மா உணவகம் இருக்குல்ல, அது அப்பா உணவு மாத்திரக்கான ஒரு முயற்சி கூட இது இருக்கலாம். திடீர்னு அண்ணாமலை வந்து சீமானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. என்ன காரணமா இருக்கு? கூட்டணியா? கூட்டணி இல்ல, அது கூட்டம் இல்ல. ஒவ்வொரு இப்போ வந்து இதே பிஜேபியோட டிஎம்கே கூட்டணி ஆயிடுச்சு ஒரு காலத்துல. அப்புறம் இதே பிஜேபியோட ஒரு காலத்துல ஏடிஎம்கே கூட்டணி ஆயிடுச்சு. அப்புறம் இதே பிஜேபியோட விஜயகாந்த் அவரும் கூட்டணி வச்சிருந்தாரு. கூட்டணியில் மாறும், எல்லாம் மாறும். இது அரசியல் சகஜம். இது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலையோ இதுலயோ நம்ம தப்பு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு ராஜா. பிஜேபியில் சீமான் வந்து கூட்டணி வைக்கணும் ரொம்ப அவரை சீண்டுனாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 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 பாலியல் இதுங்கிறது தவறு. ஒரு பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். எத்தனை வருஷம் விசாரிப்பிய? இப்போ திமுக சரி, எத்தனையோ கட்சியிலையும் எத்தனையோ பாலியல் வழக்கெலாம் இருக்குது. எத்தனையோ பெண்கள் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இதாக எடுத்தாங்களா?
ஒண்ணே ஒன்று சார், இது எப்போ நடந்த விஷயம். அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து விட முடியாது. அது கோர்ட் என்ன பார்த்துக்கிட்டோம். ஆனா ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இதே இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி நடந்த கதை, 40 வருஷம் முன்னாடி நடந்த கதை, அப்புறம் ஒவ்வொன்று தோண்ட ஆரம்பிச்சா அது நாரிப்போம்.